அனைவருக்கும் வணக்கம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத போஸ்ட் மார்க்கெட்டில் பார்க்கலாம். இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,300, புட்டு 88 rupees. ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் அப் சைடு செல்வதற்கும் 50-50, சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். எக்ஸாக்டாக பாருங்க 88 சரி. இதில் நம்ம ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, எந்த டைமில் ட்ரேட் பண்ணணும், அப்புறம் எங்கே ஒரு வேலையில் திரும்பணும்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக் திரும்பாது, இதே டைரக்ஷன் அதிலே சொல்லியிருக்கோம். ஒரு வேலையில் இருந்து திரும்பணும் ஆர் அகைன்ஸ்ட் அதே ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இந்த இடத்துக்கு வரும் பொழுது இந்த டிசிஷன் எடுத்தீங்கன்னாக்க மார்க்கெட் எகைன் ட்ரெண்டை இதே டைரக்ஷனாக கண்டினியூ பண்ணுது அப்படின்னா இவர் அப்படியே இறங்க போறாரு அப்படின்னு மறுபடியும் மார்க்கெட் என்ன இருக்கும், ஏறதான் ட்ரை பண்ணிடும். இறங்கினாலும் ஏற ட்ரை பண்ணிடும். அப்போ டைரக்ஷனை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், அதை எந்த விலையில வாங்கணும், ரொம்ப முக்கியம். அது எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், எந்த விலையில அதை வாங்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அடுத்த ட்ரேட் அது எந்த டைம்ல ட்ரேட் பண்ணணும், டைம் முதற்கொண்டு அப்போ ட்ரேட் பண்ணாதான் சேஃபா செக்யூரா நம்ம அழகா ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போ ஒரு மேக்ஸ்ல இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ ஏன் இதுக்காக நடந்தது சிந்திங்க. மேக்ஸ் படி தானே எங்குது, நமக்கு என்ன நியூஸ் எது வரப்போன்னு தெரியாதே, உள்ள பணம் வந்ததா இல்லையா எதுவுமே தெரியாதே. ஆனா இந்த இடத்துல ஏன் அந்த டிசிஷன் நடந்தது, 88 பிரேக் பண்ண விட்டாங்க. இங்க இருந்து வந்தா இன்னொரு வேலையில திரும்பணும்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு அந்த வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுது. அப்போ மார்க்கெட்டை உங்க பகுதிகளில் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஈஸி தான். ஆனா கொஞ்சம் காலங்கள் ஆகும். அப்போ மார்க்கெட் இன்னைக்கு அப் சைடு தான் சென்டர் இருக்கும், சிம்பிள். இது மட்டும்தான் இதில் சொல்றேன். இதை வச்செல்லாம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. டைரக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு ட்ரேட் எடுக்கணும். இந்த இதில் ட்ரேட் பண்ணணும்னு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வோம்.